மதுரையில் நடைபெற்று வரும் அனைத்து சங்க பிரதிநிதிகள் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். ஒரு ஆன்மீக பூமியாக இருந்தாலும் இங்கே தொழிற்சாலைகள் வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பு அதிகமாகிவிட்டது. என்றால் படித்த இளைஞர்கள் அதிகமாக இருப்பதாக சுட்டிக்காட்டினார். 200க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரி இருக்கின்றன. பல்வேறு பட்டப்படிப்பை படிக்கக்கூடிய கல்லூரிகளும் இருக்கின்ற காரணத்தினாலே இன்றைக்கு கற்பருடைய நிலை உயர்ந்திருக்கின்றது. பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய நிலை உயர்ந்திருக்கின்றது. அவருக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பது அவசியம். அந்த விதத்தில் இங்கே சொல்லியிருக்கலாம், அதையும் நிறைவேற்றப்படும். சுற்றுலாத்தலம் என்பது மிக முக்கியம். சுற்றுலாத்தலத்துக்கு மத்திய அரசாங்கம் பொழுது நிறைய உதவி செய்கிறது. அதையெல்லாம் நிச்சயமாக எங்களுடைய அரசு அமைந்த பிறகு இந்த சுற்றுலா மேம்பாடு செய்வதற்கு நிறைய வசதிகள் செய்து கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். அதோட அதிமுக ஆட்சியில் நிறைய திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்தோம். நீங்க 16 பார்த்தீங்கன்னா 2011 2021 வரை இந்த மதுரை மாநகரம் மதுரை மாவட்டத்திற்கு நிறைய திட்டங்களை கொண்டாந்துருக்கிறோம். 2011க்கு முந்தி எப்படி இருந்தது, 2011க்கு பிந்தி எப்படி இருந்தது நீங்க பார்த்தா தெரியும். குடிநீர் பிரச்சனை என்பது பிரதான பிரச்சனை. அந்த பிரச்சனை முழுமையாக தீர்க்க என்பதற்காக நானே அடிக்கல் நாட்டினேன். சுமார் 1300 கோடி மதிப்பீட்டில் இன்றைக்கு இந்த மாநகர பகுதியில் இருக்கிற மக்களுக்கு தங்குதல் இல்லாமல் பாதுகாக்கப்பட்ட நீர் அதிமுக அரசில் நான் கொண்டு வந்து நிறைவேற்றினேன். அதுவரை வைகை ஆற்றின் குறுக்கே 4 தடுப்பணைகளை நாங்கள் கட்டி கொடுத்தோம். அதோட போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக 400 கோடி மதிப்பில் இரு கரையிலையும் இந்த வைகை ஆற்றின் இரு கரையிலையும் அங்கே பார்த்தீங்கன்னா சாலைகள் அமைத்து கொடுத்துருக்கிறோம். பாதாள சாக்கடை திட்டம் 276 கோடிகள் மேற்கொள்ளப்பட்டது. தாளக்குளம் முதல் உமச்சிக்குளம் வரை 1000 கோடி மதிப்பீட்டில் 7.5 கிலோமீட்டர் இடத்திற்கு பறக்கும் பாலம் கட்டி கொடுத்திருக்கிறோம். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.